ரைட். வெல்கம் யூ ஆல் ஃபார் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தோம். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னது? ஒரு காலம்ல ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட் அப்ளை பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா டிஃப்ளெக்ஷன் எண்ட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சரி, இப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாத்துருவோம். இது வந்து ஹிஞ்சுடு சரிங்களா? ஹிஞ்சுடு கேஸ். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குமா? எஸ் சார். இருக்கும். இருக்கும். இங்க இருக்குமா? இருக்கும் சார். இருக்கும். 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 சரியா? ரைட். அப்ப இப்ப என்ன சொல்லணும்னா ஈக்குவலன்ட் லென்த் அப்படின்னு சொல்ல போறோம். ஈக்குவலன்ட் லென்த்னா distance between two adjacent points of inflection. Distance between two adjacent points of inflection. அதுதான் வந்து ஈக்குவலன்ட் லென்த். சரிங்களா? ரைட். அப்ப ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தெரிஞ்சினோம்னா, அது அடுத்தடுத்து தெரிஞ்சினோம்னா அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஈக்குவலன்ட் லென்த் சொல்லிட்டோம். இப்ப இந்த கேஸ்ல வாங்க, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிட்டீங்க, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிட்டீங்க. காலத்தோட ஒரிஜினல் லென்த் வந்து L. சரியா? ஈக்குவலன்ட் லென்த் எவ்வளவு சார்? இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கும் உள்ள கேப் தான் சார் ஈக்குவலன்ட் லென்த். அப்ப ஈக்குவலன்ட் லென்த் வந்து ஒரிஜினல் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குமா? எஸ் சார். எஸ் சார். எஸ். சரியா? ஈக்குவலன்ட் லென்த் ஒரிஜினல் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஹிஞ்சுடு கேஸ்ல, சரிங்களா, ஹிஞ்சுடு கேஸ்ல LE is equal to L. ஹிஞ்சுடுக்கு எக்ஸாம்பிள் கனெக்டிங் ராடு. சரியா? ஓகே. அடுத்த கேஸ் ஃபிக்ஸட் ஹிஞ்சுடு. சரிங்களா? ஃபிக்ஸட் ஹிஞ்சுடு. இப்ப ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு எண்டை ஹிஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஐசி என்ஜின் மெக்கானிசம். இதுல இது என்ன மெம்பர்? பிஸ்டன். இது கனெக்டிங் ராட் சார். கனெக்டிங் ராட். இது பிஸ்டன் ராட். பிஸ்டன் ராட் சார். பிஸ்டன் ராட். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது பிஸ்டன் ராட பாருங்க. பிஸ்டன் ராட பாருங்க. பிஸ்டன் ராட மட்டும் பாருங்க. ஒரு எண்ட் என்ன, ரைட் எண்ட் என்ன பண்ணிருக்கோம்? ஃபிக்ஸ்ட் பண்ணிருக்கோம் சார். பிஸ்டனோட ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். வெல்ட் பண்ணிருக்கோம் சார். இது என்ன சிம்பல்? இது வெல்ட் அடிச்சிருக்கோம். வெல்ட்னால என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்ட் சப்போர்ட். பெர்மனன்ட் ஜாயிண்ட். ஃபிக்ஸ்ட்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணிருக்கோம்? ஹிஞ்ச் பண்ணிருக்கோம் சார். ஹிஞ்ச் பண்ணிருக்கோம். ஹிஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப ஃபிக்ஸட் ஹிஞ்சுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஃபிக்ஸட் ஹிஞ்சுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்டன் ராட் சார். பிஸ்டன் ராட். பிஸ்டன் ராட். சரிங்களா? கேட்டிருக்காங்க, பாத்துங்க. சரி, இப்ப இது வந்து ஃபிக்ஸட் எண்ட். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குமா? இருக்காது. இருக்காது. எங்க இருக்கும்? கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும் சார். கொஞ்சம் தள்ளி, கொஞ்ச தூரம் போனா ஃபிக்ஸட் சப்போர்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றோம். மேல என்ன சப்போர்ட்? ஹிஞ்ச் சப்போர்ட் சார். மேல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஹிஞ்ச்ல இருக்குமா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஹிஞ்ச்ல இருக்குமா? இருக்கும். இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதுக்கும் நடுவுல தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஈக்குவலன்ட் லென்த் சொல்றோம். இப்ப ஓவரால் லென்த் இருக்கு இல்லையா? ஓவரால் லென்த் ஆஃப் த காலம் வந்து L. இது வந்து L, டாப் டு பாட்டம் ஃபுல் லென்த் வந்து L. ஆனா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேணும். சரிங்களா? அது எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம்னா LE is equal to L/√2. LE is equal to L/√2. இப்ப சொல்லுங்க, ஈக்குவலன்ட் லென்த் L/√2 சொல்றீங்கல்ல, இது லெஸ் தென் L கிரேட்டர் தென் L? லெஸ் தென் L. லெஸ் தென் L. சரியா? லெஸ் தென் L மறந்துடாதீங்க, லெஸ் தென் L. அப்ப LE equal to L/√2, that is less than L. ஓகே.
மூணாவது கேஸ் வாங்க, ஃபிக்ஸடு காலம். ரெண்டு எண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சார் ரெண்டு எண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த எண்டு மூவ் ஆகுமா, டவுன்வர்டா மூவ் ஆகுமா? ஆகாது. சரிங்களா? ஆனா ஆகாது, ஃபிக்ஸட் எண்டு ஆகாது. ஆனா நம்ம வச்சிருக்கிறது ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸட். சரிங்களா? ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸட். சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நிக்கிறீங்க, அண்டர் கிரவுண்ட்ல கார் பார்க்கிங்ல நிக்கிறீங்க, காலம் இருக்குமா? எஸ் சார். இருக்கும். காலம் பக்கத்துல நிக்கிறீங்க, அண்டர் கிரவுண்ட்ல கார் பார்க்கிங்ல நிக்கிறீங்க, காலத்தை தொட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பையன் குதிக்கிறான், குதிச்சு விளையாடுறான். சரியா? உன்னால அந்த காலத்துல வைப்ரேஷன், அதாவது அந்த அப் அண்ட் டவுன் மோஷனை ஃபீல் பண்ண முடியுமா முடியாதா? ஃபீல் பண்ண முடியும் சார். ஃபீல் பண்ண முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த காலமும் சென்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதான் காலம், இதான் சென்ட்ரிங். சரிங்களா? சென்ட்ரிங் ரெண்டுமே ஃபிக்ஸட் தான். ஆனா ஹெவி லோட் அப்ளை பண்ணும்போது அப் அண்ட் டவுன் மோஷன் இருக்குது, கான்கிரீட்ல இருக்குது. அந்த அப் அண்ட் டவுன் மோஷன் காலத்தை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. சரியா? ரைட். அப்ப ஃபிக்ஸட் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிக்ஸட் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் காலம்ஸ். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற காலம் வந்து ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸட் தான். சரியா? ரைட். ஓகே. சரி, இப்ப பாருங்க, ஃபிக்ஸட் காலத்துக்கு எக்ஸாம்பிள் பில்டிங் காலம்ஸ் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குமா? நோ சார். இல்ல. எங்க இருக்கும்? தள்ளி இருக்கும் சார். கொஞ்சம் தள்ளி இருக்கும். இங்க இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்க இருக்குமா? நோ சார், இருக்காது சார். அங்க எங்க இருக்கும்? அப்ப எங்க இருக்கும்? அங்கேயும் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும் சார். கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும். இங்க இருக்கும். சரியா? அப்ப எக்ஸ்பெரிமெண்டா பார்த்தோம்னா இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டோட்டல் லென்த்ல பாதி தான் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கும்போது டோட்டல் லென்த்ல பாதி. சரியா? ரைட். ஓகே. அப்ப LE is equal to L/2 சார். L/2. LE equal to L/2 மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே. மூணாவது கேஸ் முடிஞ்சு. நாலாவது கேஸ் பாருங்க, இதுதான் காலம். நல்லா பார்க்கணுங்க, இதுதான் காலம். சரியா? ரைட். இது வந்து பிக்சடு ஃப்ரீ, பாட்டம் பிக்சடு, டாப் ஃப்ரீ. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாக் போஸ்ட், கொடி கம்பு இருக்கு இல்லையா? எஸ் சார். காலேஜ்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா கொடி கம்பு? சார். எஸ் சார். அப்புறம் ஸ்ட்ரீட் லேம்ப் போல் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லேம்ப் போல். ஆமா சார். பாத்துருக்கீங்களா? கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆயிருக்கும், மேல ஃப்ரீயா இருக்கும். சரியா? ரைட். ஓகே. இப்ப நல்லா கவனிக்கிறேன், இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஃப்ரீ. இப்ப டாப்ல எந்த கைடும் கிடையாது. சரிங்களா? அது ஃப்ளோட்டிங் இன்ச் கிடையாது, ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸடு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃப்ரீயா தான் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸட்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் ஹிஞ்ச்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்படி இருந்துச்சுனால், இந்த ரெண்டு கேஸ்லயுமே அப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பிக்சட் சப்போர்ட்ல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி இருக்கும், இங்க இருக்கும். சரிங்களா? இந்த கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்சட்ல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி இந்த கேப்ல இருக்கும். ரெண்டுலயுமே டாப்ல வேற ஒரு கைடன்ஸ் இருக்குது அதனால. ஆனா நம்ம கேஸ்ல டாப்ல என்ன இருக்குது சார்? வெறும் ஆக்சில் கம்ப்ரசிவ் லோட் மட்டும் அப்ளை பண்றோம். ஃப்ரீயா இருக்கு சார். ஆக்சில் கம்ப்ரசிவ் லோட் ஃப்ரீ தான். நான் கேக்குறதுக்கு என்ன சப்போர்ட் தான், ஃப்ரீயா இருக்கு. அதனால ஈவன் தோ திஸ் இஸ் பிக்சட் சப்போர்ட், சரிங்களா, கொஞ்சம் தூரம் தள்ளிலாம் போய் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா? வெரி க்ளோஸ் டு ரூட் இருக்கு பாத்தீங்களா, வெரி க்ளோஸ் டு ரூட் பிக்சட் சப்போர்ட், அங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? வெரி க்ளோஸ் டு பிக்சட் சப்போர்ட், டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து இங்க என்ன ஆச்சு, கம்மியா இருக்கு சார். தெரியலையா? ஸ்கிரீன் தெரியலையா? என்னாச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு சார் கேப் ரொம்ப.
நெக்லிஜிபிள் ஆயிருச்சு, டிக்ரீஸ் எல்லாம் இல்ல, நெக்லிஜிபிள் ஆயிருச்சு. சரிங்களா, இங்க வந்து பெருசா இருந்தது, இங்க பெருசா இருந்தது, இங்க நெக்லிஜிபிள் ஆயிருச்சு. சரிங்களா, அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கம்ஸ் டு வெரி க்ளோஸ் டு த பிக்சட் சப்போர்ட். சரி, அது எதுனா எப்ப மட்டும் தான் நடக்குது? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இங்க இருக்கிறதுக்கு பதிலா க்ளோஸா வந்தது எப்ப மட்டும் தான் நடக்கும்? ஒரு எண்ட் கீழ ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேல வந்து ஃப்ரீயா இருக்குமோ சார்? கீழ இருந்தா மட்டும்தான். சரியா, ரைட், ஓகே. சரி, இப்ப நான் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட் அப்ளை பண்றேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருது. டிஃப்ளெக்ஷனோட கர்வ் எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, இது மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் கர்வ். சரியா, ரைட். இப்ப ஈக்குவலன்ட் லென்த்தோட டெஃபினிஷன் என்ன? ஈக்குவலன்ட் லென்த்தோட டெஃபினிஷன் the axial distance between two adjacent point of inflection. இப்ப ரெண்டு அட்ஜசன்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஈக்குவலன்ட் லென்த் சார். ஈக்குவலன்ட் லென்த் சொன்னீங்க. இப்ப எத்தனை பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கையில வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான் சார். ஒண்ணு இருக்கு சார். ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ண வச்சு சொல்ல முடியுமா டெஃபினிஷன் படி? நோ சார். முடியாது. இல்ல சார், ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தேவை. இன்னொன்னு வேணும். அப்பதான் நான் என்ன செய்ய போறோம்னா, நான் வந்து இந்த கர்வ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்வோட மிரர் இமேஜ், எங்க மிரர் வைக்கிறேன்? இங்க மிரர் வைக்கிறேன். மிரர் வச்சுனா இதோட மிரர் இங்க வந்துருமா? அப்படி வந்துருமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அப்ப இதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். another point of inflection. another point of inflection. அது வந்து இமேஜினரி தான். another point of inflection. சரியா, ரைட். இப்ப வாங்க, ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்துருச்சா? இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2L. 2 times of the length. 2L sir. 2L 2 times of column length. சரியா, இது வந்து ஒரிஜினல் லென்த் L, இது வந்து 2L. ஓகேவா, ரைட், ஓகே. அப்ப ஒரு பிக்ஸட் ஃப்ரீல ஈக்குவலன்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2L. சரி, இப்ப 4 கேஸ் பாருங்க. ஹிஞ்சுக்கு எக்ஸாம்பிள். கனெக்டிங் ராட். ஈக்குவலன்ட் லென்த் L சார். ஈக்குவலன்ட் லென்த் L. பிக்ஸட் ஹிஞ்சுக்கு எக்ஸாம்பிள் piston rod sir. Equivalent length L/√2 equal to L/√2. பிக்ஸடுக்கு எக்ஸாம்பிள் building column sir. building columns. ஈக்குவலன்ட் லென்த் L/2 sir. L/2. பிக்ஸட் ஃப்ரீக்கு எக்ஸாம்பிள் flag post sir. flag post or lamp post. flag post, lamp pole. சரியா, ரெண்டுமே சொல்லலாம். flag post சொல்லலாம், lamp pole சொல்லலாம். எழுதிறேன் நானு. ஸ்ட்ரீட் லேம்ப் போல், ரைட்டா? சரி, இதோட ஈக்குவலன்ட் லென்த் எவ்வளவு? 2L சார். 2L. சரியா, ஓகே. இந்த 4 கேஸ் வச்சுதான் எல்லா क्वेश्चनலயும் கேம் ஆடுவாங்க. சரிங்களா, ரைட். பக்லிங் ஆஃப் காலமை பொறுத்தளவுல ரெண்டு வியூல தான் நம்மள அடிப்பாங்க. ஒன்னு இந்த பவுண்டரி கண்டிஷன். சரிங்களா, 4 பவுண்டரி கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, இந்த கேஸ் வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாக். இன்னொரு அட்டாக் எதை வச்சுன்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு ஒரு அட்டாக். ரெண்டே கேஸ் தான், எப்படிப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். சரியா, இப்ப ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டெஃபினிஷன் என்னது? resistance to bending, resistance to buckling, resistance to twisting sir. சரியா, ரைட். இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்? பக்லிங் பாக்குறோம். சரிங்களா, ரைட். இப்ப பக்லிங் அந்த காலம் நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குற காலம் கரெக்டா பாத்துங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன்ல இருக்குது. இந்த டைமென்ஷன் 10 இருக்குது, இந்த டைமென்ஷன் 40 இருக்குது. சரியா, இப்ப நீங்க ஆக்சியலா கம்ப்ரசிவ் லோட் பண்ணீங்கன்னா லோட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. பிசியோட 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. இது கரெக்டா சொல்லணும். இந்த காலம் லெஃப்ட் ரைட் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகுமா,
இல்ல ஃப்ரண்ட் பேக் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகுமா? லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் அண்ட் ரைட்ல சார் டிஃபெக்ட் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல தான் டிஃப்ளெக்ட் ஆகும். உங்க நோட் இருக்கு இல்லையா, உங்க நோட்டை இதே மாதிரி நிக்க வச்சுட்டு ஆக்சியல் கம்ப்ரஸிவ் லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜாமெட்ரியில லெஃப்ட் ரைட் தான் நடக்கும். சரியா? ரைட், ஓகே. அப்ப லெஃப்ட் ரைட்ல ஏன் நடக்குது அப்படின்னா, லெஃப்ட் ரைட்ல நடக்கும்போது என்ன ஆக்சிஸ் ரெஃபரன்ஸா வச்சிருக்கு சொல்லுங்க? எக்ஸ் எக்ஸா ஒய் ஒய்யா? எந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகும்? எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டு. எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு தான் ரொட்டேட் ஆகும் இந்த கேஸை பொறுத்தவரை. சரியா? ரைட், ஓகே. சரி, அப்ப பாருங்க, ஐ எக்ஸ் எக்ஸ் எவ்வளவு? parallel dimension into perpendicular dimension cube by 12. xx க்கு parallel 40 இருக்குது, xx க்கு perpendicular 10 இருக்குது. அப்ப parallel dimension into perpendicular dimension cube divided by 12. இதுதான் ixx. சரி, iyy வேணும்னா parallel dimension into perpendicular dimension cube divided by 12. அடுத்து சரியா? ரைட். இப்போ இதுல எதுப்பா கம்மியா இருக்கும்? IXX கம்மியா இருக்கும் சார். IXX கம்மியா இருக்கும். அதனாலதான் about xx தான் இந்த காலம் வீக் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப about xx தான் இந்த காலம் டிஃப்ளெக்ட் ஆகி பக்கல் ஆகும். இதுவும் நமக்கு கிளியரா தெரியுது. ஓகேவா? ரைட். சரி, இப்ப எப்பவுமே ஐ அப்படின்னாலே நம்ம கேஸை பொறுத்தவரை, பக்லிங்க பொறுத்தளவுல ஐனாலே ஐ மினிமம் அர்த்தம். ஐ மினிமம் என்னது கரெக்டா சொல்லுங்க? ஐ மினிமத்தோட ஃபுல் நேம் மினிமம் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மினிமம் ஆர் லீஸ்ட் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? ரைட். அடுத்து வாங்க. இப்ப மினிமம் வேணும் அப்படின்னா சரிங்க. இப்ப இது வந்து I is equal to AK square ஜெனரல் ஃபார்முலா. K என்னது? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரைட்டா? லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இல்ல K னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இப்போ உங்களுக்கு லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேணும்னா I மினிமம் வேணும். சரிங்களா? I மினிமம் ஈக்குவல் டு A இன்டு லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. இப்போ வாங்க, K மினிமம் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் I மினிமம் பை A. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். சரியா? ரைட். இது போக LE பை K மினிமம் சொல்லியிருக்கோம். LE பை K மினிமம் இதோட நேம் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தோம். அப்படின்னா என்னது? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ சார். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னால என்ன அர்த்தம்? லாங் அண்ட் தின் மெம்பர் சார். தின் அண்ட் லாங். தின் அண்ட் லாங் மெம்பர். ஆமா, தின் அண்ட் லாங் அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. LE என்ன? ஈக்குவலன்ட் லென்த் சார். ஈக்குவலன்ட் லென்த். ஈக்குவலன்ட் லென்த். LE. K மினிமம்னா லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே, அவ்வளவுதான். வாங்க, இப்போ இது வந்து ஏற்கனவே ஆய்லர் ஃபார்முலா பாத்தீங்க இல்லையா? ஆய்லர் ஃபார்முலா என்னது? பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர். சரிங்களா? அதான் நம்ம லைட்டா மாத்தி என்ன பண்றோம்? பை ஸ்கொயர் EI மினிமம் பை LE ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். ஓகே, ரைட். இப்ப ரேங்கின் காலம், ரேங்கின் எந்தெந்த ஃபெயிலியர்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தாரு? கிரஷிங் ஃபெயிலியர் நடக்காம பாத்துக்கிட்டாரு. பக்லிங். ரைட், வெரி குட். கிரஷிங் நடக்க கூடாது, பக்லிங் நடக்க கூடாதுன்னு பார்த்தாரு. ரைட், ஓகே. இப்ப லோட் ஈக்குவேஷன் பாருங்க. 1 by P ரேங்கின். P ரேங்கின்னா ரேங்கின் லோட் ஈக்குவல் டு 1 by crushing load. இட் மீன்ஸ் 1 by compressing load பிளஸ் 1 by buckling load. கரெக்டா? ரைட். இந்த இதுக்கு மட்டும்தான் தனி ஃபார்முலா நீங்க பாத்தீங்க. என்னது? பை ஸ்கொயர் EI பை LE ஸ்கொயர் சொன்னீங்க. ரைட்டா? இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? கம்ப்ரசிங் ஃபோர்ஸுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. அவ்வளவுதான். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. எழுதிடுறேன். ஈக்குவல் டு சிக்மா சி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. முடிஞ்சா? டன். So P ranking is equal to sigma C into A divided by 1 plus alpha into LE by K minimum square. Okay, right. So P ranking is equal to sigma C into A divided by 1 plus alpha into LE by K minimum square. மறந்துடாதீங்க,
இதுல சிக்மா சி அவங்க கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா தான், அதுவும் இருக்கும். 40-10 சொன்னாங்கன்னா 40x10 போட்டு அதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இதுல ஆல்பானா என்ன சார்? இது ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட். இது ஜென்ரலா சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டா புக் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எடுக்கிறது. சரிங்களா? ரைட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா வேல்யூ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆல்பாவோட வேல்யூ. சரியா? ரைட். ஓகே. 1/6000, 1/5000, 1/7500 இப்படிதான் இருக்கும் ஆல்பாவோட வேல்யூஸ். ரைட் சார், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றீங்களா? இது எதுல இருந்து சார் வந்ததா? ஒண்ணும் இல்ல, ஆல்பா ஈக்குவல் டு சிக்மா சி பை பை ஸ்கொயர் இ. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஆனா அது நம்பரா தான் கொடுப்பாங்க, நீங்க அப்படியே நம்பரை சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஓகேவா? ரைட். சரி, இது போக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரேங்கின்ஸ் கொஸ்டின் இது வரைக்கும் மெக்கானிக்கல கேட்டதே கிடையாது. ரேங்கின் கொஸ்டின் சிவில்லையுமே ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பூராமே ஆயிலர்ஸ் பக்லிங் ஃபார்முலா வச்சு ஆயிலர்ஸ் பக்லிங் ஃபார்முலா தான். அதான் மீனிங். சரியா? ஓகே, டன். சரி, இவ்வளவுதான் முடிஞ்சு, டோட்டலா முடிஞ்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பாருங்க கொஸ்டின், இது பாருங்க கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சுதர்சன் ரீட் பண்ணு. A column with one end fixed and one end free has critical buckling load of 100 Newton. For the same column, if the free end is replaced with a pin end, then the critical buckling load will be. இந்த கொஸ்டினை படிச்ச உடனே என்ன தோணுது உங்களுக்கு? ஃபோர்த் கேஸ் ஃபிக்ஸட் ஃப்ரீ. வேற பக்லிங் ஆயிலர் பக்லிங் லோட் கேக்குறாங்க சார். நாலாவது கேஸ் வேற ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டு, ஒரு நாலு வந்து ஹிஞ்ச். ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தட் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ரெண்டு ஃபிக்ஸட், இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாம் படிக்காத பையனை ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவான். காலேஜுக்கு வராதவனே ஆன்சர் பண்ணிடுவான். நான் என்ன கண்ணு தெரியல நான் படிக்க சொன்னேன்? டபுள் கேஸ் ப்ராப்ளம், ரேஷியோ மெத்தட், அவ்வளவுதான். சரியா? ரைட். டபுள் கேஸ் ப்ராப்ளம், ரேஷியோ மெத்தட். இது தெரியலன்னா ஆன்சர் வர்றது ரொம்ப கஷ்டம், பாத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பவுண்டரி கண்டிஷன்? ஃபிக்ஸட் ஃப்ரீ. L equal to free. Fixed L equal to 2L sir. Fixed free. இதுல ஈக்குவலன்ட் லென்த் என்னது? L is equal to 2L. 2L. அடுத்து இது வந்து ஃபிக்ஸட் பிண்ட் சார். ஃபிக்ஸட் பிண்ட் L equal to L by ரெஸ்பெக்டிவ் பக்லிங் லோட் வந்து 100 நியூட்டன் சார். L equal அவ்வளவுதானா? இதுக்கு அடுத்து என்ன பக்லிங் லோடா? PC equal to PC1 is equal to 100 Newton. 100 Newton. அடுத்து செகண்ட் சார். செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வரும் சார். சொல்லுங்க டேட்டா. ஃபிக்ஸட் ஹிஞ்ச் சார். இல்ல L equal to L by root 2 sir. இல்ல ஃபிக்ஸட் ஹிஞ்ச் படிங்க. இல்ல கரெக்ட்டா படிங்க. பைபாஸ் பண்றீங்க.
சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. ஒரு டேட்டா படிச்சோம்னா பக்கத்துல என்ன டேட்டா இருக்குன்னு தெரியாதா? இதெல்லாமா சொல்லி தருவாங்க உங்களுக்கு. எங்க நிக்குது, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னே தெரியல உங்களுக்கு. நீங்க என்னத்த கேட்ட எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. எந்த இடத்துல நின்று இருக்கு சொல்லுங்க. டேட்டா எங்க நிப்பாட்டீங்க கடைசியா? Sir, critical buckling load of 100 Newton and pattern, sir. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? For the same column. For the same, For the same சேம் column. காலம்னு என்ன அர்த்தம்? இது என்ன இது சும்மாவா சொல்லிட்டு போறாங்க? ரோட்ல நடந்து போகும்போது சும்மா சொல்லிடுற மாதிரி சொல்றான் அவன். சேம் காலம்னா என்ன மீனிங்? E வந்து same. ஆ? EI minimum same, sir. பிஐ மினிமமா? சேம் காலம்னா என்ன சேமா இருக்கும்? Sir, length same, sir. லென்த் சேமா இருக்கும். சரியா? L1 ஈக்குவல் டு L2 சேம் லென்த். சரி, லென்த் வேற என்ன சேமா இருக்கும்? P same இருக்கும். எது பியா? E thanks mode. இ சரி. அப்புறம் லென்த் மட்டும் சேமா இருக்குமா? வேற எதுவும் The சேமா இருக்காதா? E. I minimum. E I same minimum. இருக்கும், sir. I same இருக்கும் சார். இல்ல, ஜியாமெட்ரியே சொல்லு. ஜியாமெட்ரியே மிஸ் பண்றீங்களே. வெறும் லென்த் வச்சு என்ன பண்ண முடியும் நீங்க உங்களால? Area same. Cross section ஏரியா, area. கிராஸ் செக்ஷன் ஏரியா சேம். என்ன பண்றீங்கன்னா தெரியல. கிராஸ் செக்ஷன் ஏரியா சேம். இப்ப என்ன கேஸ் இது? Double case, sir. E1 ஈக்குவல் டு E2 சொல்லிட்டீங்களா? E1 ஆமா ஈக்குவல் டு சார். E2. இவ்வளவு மேட்ரு, இந்த ரெண்டு மேட்ரு எதனால எழுதுனீங்க? For same column. சேம் காலம்னால. அடுத்து பவுண்டரி கண்டிஷன் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? Pre end is replaced with the pin, sir. அப்பனா fixed hinge, sir, column. ஃபிக்ஸட் ஹிஞ்ச்டு. ஓகே, வேற என்ன கேட்டிருக்காங்க? Critical buckling load கேக்குறாங்க, sir. PC கேக்குறாங்க. PC2. தப்பு. PC2 கேக்குறாங்க சார். எது? PC2. PC2 கேக்குறாங்க, sir. அத சொல்லணும். PC2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். கண்டிப்பா டபுள் கேஸ் ப்ராப்ளம் ரேஷியோ மெத்தட்ல தான் போகணும். PC2 அன்னோன் தான் நியூமரேட்டர்ல இருக்கணும். டிவைடட் பை PC1 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் By square EI by LE square, E sir. EI E1 by I LE square. 2 EI by LE square. LE ஸ்கொயரா? தப்பு. Sir, pi square E2 LE தான் I2 sir. by LE2 square, sir. இது சேம்னு சொல்லிட்டீங்க, அதனால ஓகே. வேணா உண்மையிலே சொல்ல போனா E2 I2 நூறு வச்சுக்கோங்க. அடுத்து Divided by into LE1 square divided by pi square E1 square LE1 ஸ்கொயரா? into இங்கேயே முடிக்கல, இதை முடிங்க, இதை L முடிங்க, இதான் equivalent length 2, முடிக்கலையே. sir. LE2 LE equal to 2L. LE2 ஸ்கொயர் இன்டு LE1 square LE1 ஸ்கொயர் divided by பை pi square pi E1 square. I square ஸ்கொயர் I1 square E1 I1, sir. E1 I1 அவ்வளவுதான். இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. Sir, E2 E1 cancel ஆயிடும், sir. I2 I1 E2 E1 cancel ஆயிரும். I2 I1 பை cancel. ஸ்கொயர் இருக்காங்க. pi square பை cancel ஸ்கொயர் ஆயிரும் சார். கேன்சல். அடுத்து E1 I1 ஈக்குவல் டு E2 I2 தான், கேன்சல் தான். அப்ப LE1 ஸ்கொயர் பை LE2 ஸ்கொயர். LE1 எவ்வளவு? 2 into 2L. L1 சார். 2 into L1 கிடையாது. L1 ஈக்குவல் டு L2 ஈக்குவல் டு L. சரியா? ஓகே சார். ஈக்குவல் டு 2L divided ஸ்கொயர் by divided by
L by root 2 the whole square. ஃபிக்ஸட் ஹின்ஸ் இங்க எழுதவே இல்லை நம்ம. LE ஈக்குவல் டு L L by பை root 2, sir. ரூட் 2. சரியா? ஆமா. அப்ப L பை ரூட் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4L ஸ்கொயர் இன்டு 2 பை L square. L ஸ்கொயர். கரெக்டா? கரெக்டா தானே? Yes, sir. Yes, L sir. square, sir, cancelled. எதை L கேன்சல் square பண்றோம்? cancel ஆயிரும் சார். L ஸ்கொயர் கேன்சல். ஆன்சர் Sir, 4 into 100, sir. Say 4 800 Newton. Sir, 8 into 4 100. into 100. 8 into 100 4 வரும் into சார். 100 8 வெறும் 8 தான். இந்த இடத்துல 8 தான். இப்ப நம்ம எழுத வேண்டியது PC2 ஈக்குவல் டு 8 into PC1 ஈக்குவல் டு 8 8 into into 100. 100 ஈக்குவல் டு 800 Newton. 800 நியூட்டன். இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஆமா, பாத்துக்கலாம். ஓகேவா? Yes, sir. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போமா? இந்த கொஸ்டின் பாருங்க. Sir, injury column கொடுத்திருக்காங்க சார். அவ்வளவுதான். ஹென்ச்ரி காலம் கொடுத்திருக்காங்க. லென்த் எழுதிடுமா? கொடுத்திருக்காங்க. லென்த் வந்து ஹென்ச்ரி பைஎம். ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஏரியா டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க சார். 6x6. ஹென்ச்ரி கொடுத்திருக்காங்களா? அப்ப அதோட மீனிங் என்ன? சார் அப்ப ஈக்குவல் லென்த் வந்து எல் சார். சரி, equivalent length equal to L சார். எல். அடுத்து அதுக்கு கிராஸ் செக்ஷன் கொடுத்திருக்காங்க சார். ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் 6x6 சார். கிராஸ் செக்ஷன் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 6x6 mm ஸ்கொயர். ஓகே. யங்ஸ் லென்த் மாடுலஸ் வந்து வந்து பை எம். எல் ஈக்குவல் டு பை இன்டு பை மீட்டர். பை எல் பை சார். ஆமா மீட்டர். பை மீட்டர்ஸ். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? யங்ஸ் மாடுலஸ் 200 Young's modulus GPa. கொடுத்திருக்காங்க சார். எவ்வளவு? 200 into 10 power 3 megapascal. வெரி குட். 200 into 10 power 3 மெகா பாஸ்கல். சிகா பாஸ்கல் சொன்னீங்கன்னா பார்த்து ரீட் பண்றீங்கன்னு அர்த்தம். அது என்ன செய்ய போறோம்னு தெரியல, அர்த்தம் மாதிரி ஆயிடும். சரி, அடுத்து Coefficient of thermal expansion alpha கொடுத்திருக்காங்க. ஆல்பா ஈக்குவல் டு எவ்வளவு? 3 into 10 power minus 6 per Kelvin கொடுத்திருக்காங்க. அது per degree Celsius மாத்தணும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாத்தலாம் கூடாது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா டிகிரி கெல்வின்ல இருந்தாலும் டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் சேம் தான். சரியா? இது எதுவும் மாத்தி விட்டுறாதீங்க. ஆல்பா பொறுத்தவரை 1 by டிகிரி கெல்வின் 1 by டிகிரி செல்சியஸ் ரெண்டும் சேம் ஆன்சர் தான். அடுத்து என்ன கேக்குறாங்க? டெல்டா டி கேக்குறாங்க சார். டெல்டா டி கேட்டிருக்காங்க சார். Delta டெல்டா T. டி because you lost ஈக்குவல் டு டேஷ் கெல்வின். இது கெல்வின்ல சொல்ல